ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம காலைல எம்டி ஸ்டொமக்கில் நம்ம வெயிட்டு வந்து 54.05 தான் காமிச்சிச்சு. நேற்று நைட்டு வந்து நான் மறுபடியும் நைட்டு தூங்க போயில லைட்டாக சாப்பிட்டு தான் படுத்தேன். அதான் இந்த வெயிட் அப்படியே காட்டுது. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி வந்து மாவு தீர்ந்துருச்சுன்றனால இட்லிக்கு வந்து ஊற போடலாம் சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்ருந்தேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரேஷன் அரிசி மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ரேஷன் அரிசி வந்து 6 டம்ளர் நம்ம எந்த டம்ளரில் அளக்குறோமோ அந்த டம்ளரில் தான் உளுந்து அளக்கணும். 6 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து, இதுதான் கணக்கு. நான் வேறு எதுவுமே நான் வந்து போடலை, பச்சரிசி நல்லரிசி எதுவுமே கலக்கலை. அதை நான் ஊற வச்சுட்டேன் காலையில் எழுந்திரிச்சோன்னே. அதுக்கப்புறம் காஃபி குடிக்கிறதுக்காக காஃபி போட்டுட்ருந்தேன். பால் வந்து என் வீட்டுக்காருக்கும் குட்டி பையனுக்கும் வந்து பால் ஆற்றிட்டு இருந்தேன். அதில் லைட்டாக மஞ்சப்பொடி லைட்டாக போட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குன்னாங்கள லைட்டாக மஞ்சப்பொடி போட்டு அவங்களுக்கு ஆற்றி கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் அவங்களுக்கு வந்து புதினா துவையல் கேட்டிருந்தாங்க. ஏன்னா தொண்டை வலின்றனால அதுக்கு வந்து புதினா துவையல் காரம் இல்லாமல் வச்சுருந்தேன். உளுந்தம்பருப்பு, ஒரே ஒரு வத்தல், கருவேப்பிலை, புதினா, மல்லி இதை போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்குனதுக்கப்புறம் லைட்டாக புளி, அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய், அவ்வளோதான். நீங்கள் காரம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நான் இவ்வளோ தான் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 11:30 மணி இருக்கும். எனக்கு அப்போ தான் பசியே எடுத்துச்சு. 11:30 மணிக்கு நான் துவையல் வச்சு ஒரே ஒரு ஆஃப் ஆயில் போட்டு நான் சாப்பாடு வந்து எடுத்துக்கிட்டேன். நேற்று காமிச்ச அதே வெயிட் தான் வந்து காமிச்சிருக்கு. ஏன்னா நான் வந்து நேற்று நைட்டு சாம்பார் வந்து லைட்டாக ஊற்றி நான் நைட்டு தூங்க போயில சாப்பிட்டு தான் படுத்தேன். ரொம்ப பசி எடுத்ததுனால, பசி எடுத்தால் கண்டிப்பாக சாப்பிட்லாம். ரொம்ப பசிக்குதுன்ற பட்சத்தில் சாப்பிட்லாம். பசி எடுக்காமல் வந்து சாப்பிடக்கூடாது. நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது நல்லா பசி எடுத்தால் லைட்டாக சாப்பிட்லாம். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் குட்டி பையனை வந்து தூங்க வைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அவன் வந்து ஒரு காலையில் சாப்பிட்டான். சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்க போயில ஒரு டம்ளர் பால் மட்டும் நான் கொடுத்தேன். நான் மேக்ஸிமம் பால் ரொம்ப கொடுக்க மாட்டேன். இப்போ சாப்பிடாத நாளில் மட்டும்தான் நான் ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும் ஆற்றி கொடுத்தேன். அவன் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கையில் வேறு நகம் ரொம்ப வளர்ந்துருந்துச்சு. அதனால் அந்த குட்டி பையனை கையில் நகம்லாம் வெட்டிட்டு தொட்டியில் படுக்க போட்டு உட்கார வச்சு தான் நான் வந்து ஆட்டுவேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டே ஆட்டினோம்னா தூங்கிடுவான். உடனே நம்ம தொட்டியில் போட்டு படுக்க வச்சோம்னா ரொம்ப அழுவான். அப்புறம் ஆட்டி அவனையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு கிச்சனில் ஃபுல்லாக. நான் எப்போவுமே பாத்திரம் விளக்கும்போது அடுப்பையுமே வந்து நான் க்ளீன் பண்ணிடுவேன். எப்போவுமே க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம அடுப்பை தொடும்போது இந்த பிசுப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால் நான் வந்துட்டு சரி பாத்திரம் விளக்கும்போது ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒன் பை ஒன்னாக நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். வீட்டில் இருந்தே நம்ம குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம என்னடா வெயிட்டு குறைக்க முடியலையே அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம வெயிட்டு குறைச்சிடலாம். நானும் அப்படி தான் பண்ணேன். வேலைக்கு நம்ம வந்து வீட்டில் இருக்கோம், மிச்சம் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்ணும், அந்த மாதிரி தான் நான் வந்து வெயிட்டு போட்டேன். இப்போ வந்து நான் சமைக்கவே மாட்டேன். வீட்டில் சமைச்சதுட்டு அதில் கொஞ்சோண்டு மிச்சம் இருந்தால் அந்த மாதிரி மட்டும் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இல்லாட்டி மிச்சம் இருக்கிறத சாப்பிட்டு தான் நான் பயங்கரமாக வெயிட்டு போட்டுட்டேன். இப்போ தான் வந்துட்டு அதெல்லாம் குறைச்சிட்டு நம்மளுக்கு வைக்கிறது மட்டும் தான் நம்ம சாப்பிடணும், மிச்சம் இருந்தால் நம்ம கீழே கூட போடுவோம், ஆனால் நம்ம சாப்பிடக்கூடாதுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்து நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் சைட் பை சைடு நான் ஊற போட்டிருந்தேன்ல அரிசி, அதுவுமே நான் தம்பி தூங்குவையில் நான் உளுந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அரிசியும் போட்டிருந்தேன். அதை ஃபுல்லாக நான் வலித்து எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த அளவு வந்து சூப்பராக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கும். உங்களுக்கு இட்லி வந்து நல்லா வரலைன்னா இதே அளவு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் வந்து இட்லி மட்டும்தான் ஊற்றுவேன், தோசை ஊற்றுவேன் ரொம்ப ரேரு. ஆனால் நான் இட்லிக்காக தான் நான் மெயினாக மாவே ஆட்டுவேன். அப்புறம் ஆட்டிட்டு நம்ம இந்த மாதிரி கரைக்கும் போது உளுந்து நல்லா புசு புசுன்னு பொங்கி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இட்லி வந்து பஞ்சு மாதிரி சூப்பராக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவில். நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குல்ல. நான் ரேஷன் அரிசி மட்டும்தான் போடுறேன். நான் அப்போயே சொன்ன மாதிரி தான் ரேஷன் அரிசி மட்டும்தான் நான் போடுவேன். உப்புலாம் போட்டு கரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சரி துணி துவைக்கலாம் சொல்லிட்டு நான் ஃபுல்லாக துணியெல்லாம் ஆல்ரெடி நான் ஊற வச்சுருந்தேன். அதை துவைக்கிறத எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். வாஷிங் மிஷின் இருக்குது. ரொம்ப முடியாத பட்சத்தில் மட்டும் நான் வாஷிங் மிஷினில் போடுவேன். முடியாத பட்சத்தில் நான் மேக்ஸிமம் வாஷிங் மிஷினில் தான் போடுவேன். நம்ம வேலையில் சும்மா இருக்கோம் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து கையில் துவைச்சிருவேன். அப்படி இல்லாமல் நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது வந்துட்டு நம்ம இந்த துவைக்காத நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், செல்லை தான் நோண்டிகிட்ருப்போம். அதனால் எதுக்கு அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நான் துவைக்கிறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகாது.
அதனால் நம்ம கையிலே துவைச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே கையிலே இது பண்ணிகிட்ருந்தேன். முடியலைன்னா நான் கண்டிப்பாக வாஷிங் மிஷினில் தான் போடுவேன். அதுக்காக நான் எப்போவுமே நான் வந்து கையில் தான் துவைப்பேன். நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் மிஷினில் தான் போடுவேன். இன்றைக்கி நான் கையில் துவைப்பேன்னு சொல்லிட்டு காலையிலே ஆல்ரெடி நான் எடுத்து எல்லாத்தையும் ஊற வச்சுருந்தேன். தம்பின்னு தூங்கிட்டு இருக்கனால நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே துவைச்சி அலசி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் தம்பியை அப்பப்போ நான் போய் ஆட்டி விட்டுட்டே இருந்தேன். அவன் லைட்டாக முழிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் தூங்கினா அவன் 2-3 மணி நேரமாவது நல்லா தூங்குவான். இடையில லைட்டாக சினுங்குவான். அந்த டயத்தில் நம்ம ஆட்டி விட்டால் போதும், அவன் நல்லா தூங்கிடுவான். அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம தூங்கும்போது எல்லா வேலையும் பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து எல்லா வேலையுமே நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வேலையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பசின்றது வந்து அந்தளவுக்கு சுத்தமாக தெரியாது. நம்ம சும்மா உட்காந்துருந்தா தான் டைம் ஆகிடுச்சா, நம்ம அடுத்து சாப்பிட்ணும், அடுத்து நம்ம எதாவது வாயில் போடணும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படிலாம் தோணும். நம்ம சும்மா இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் தோணும். நம்ம ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம்னா நம்மளுக்கு சாப்பிட்ணுன்ற மைண்டே வராது. நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு டம்ளர் காஃபி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏன்னா இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமாக பசின்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி டெம்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் துவைச்சி வச்சுருந்த எல்லா துணியுமே நான் எடுத்து ஃபுல்லாக நான் காய போட்டுட்ருந்தேன். எங்களுக்கு வந்து மொட்டை மாடி கிடையாது, வெளியே வந்து இந்த மாதிரி செட்டு தான் இருக்கும். அதனால் நான் இங்கேயே ஃபுல்லாத்தையும் காய போட்டுரு. வெயில் வந்து இங்கேயும் வரும், லைட்டாக அந்த சைடு அடிக்கும்போது நம்மளுக்கு உள்ளே வரும். அதனால் நம்ம அதிலே காய போட்டுடலாம். இங்கே தான் காய போடுவோம், அப்படியே காஞ்சிரும். ஃபுல்லாக காய போட்டிருந்தேன். நம்ம அந்த இதில் போட்டிருக்க ஃபோட்டோ வந்து நான் பயங்கர குண்டாக இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ அதெல்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தம்பி எந்திரிச்சான். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நான் வந்து சாயந்தரம் ஒரு 5:30க்கு நான் வந்து டின்னர் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து டின்னருக்கு வந்து இட்லியும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு இது மாதிரி பண்ணுவேன், மசாலா மாதிரி பண்ணுவேன். அது எப்படின்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். இந்த குருமா வந்து உண்மையாலுமே சும்மா சூப்பராக இருக்கும். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றணும்லாம் அவசியம் கிடையாது. மசால் பொடி, வீட்டில் அரைச்ச மசால் பொடி நீங்கள் போட்டுட்டு, காரத்துக்கு நீங்கள் தனி மிளகா பொடி போடுறதுனா போட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 5-6 விசில் நீங்கள் தாராளமாக விடலாம். நல்லா விசில் விட்டதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா மசிச்சு விடணும். அது விசில் வர்றதுக்குள்ளேயே நான் இங்கே சைடு பை சைடு இட்லியும் ஊற்றிக்கிட்டு இருந்தேன். இட்லி ஒரு ஈடு வெந்திருந்தேன், நான் அடுத்த ஈடு ஊற்றி ரெடியாக வச்சுருந்தேன். இது வந்து நான் பழைய மாவு, நான் ஆல்ரெடி ஆட்டி வச்சுருந்த மாவே கொஞ்சோண்டு மிச்சம் இருந்துச்சு. நான் தீர்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஆட்டி ரெடியாக வச்சுருவேன். இதுலேயுமே நான் கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சொல்லப்போனால் பத்தலைன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த மாவே நான் எடுத்து இட்லிக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மாவுமே சாயந்தரம் நான் காலையில் ஆட்டினது சாயந்தரம் ஆல்ரெடி புளிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே சைட் பை சைடு நம்ம குருமாவும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடலாம். உங்கள்கிட்ட மத்து இருந்தாலும் மத்தை வச்சு நீங்கள் நல்லா நசுக்கி விட்டுலாம். இட்லி தோசைக்கு வந்து சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்குமே இது சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு அதை விட அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் இந்த குருமா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் அடிக்கடி இதாக வைப்பேன். எங்கள் வீட்டு குட்டி பையன் கூட இதை வச்சா நல்லா சாப்பிடுவான். அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசியலை வந்து நல்லா சாப்பிடுவான். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் அவனுக்கு போய் ஊட்டிவிட்டேன். என்னோடய டின்னரும் வந்து நான் காஃபியோடு நான் சாப்பிட்டேன். மேபி நைட்டு பசிச்சா நான் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலையில் பார்த்த வெயிட்டுக்கும் இப்போ வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. நான் இனிமேல் தான் செக் பண்ண போகிறேன். தொடர்ந்து இப்போ 6வது நாள் ஆயிடுச்சு. 6 நாளாக எனக்கு வெயிட் வந்து 54 தான் காட்டிக்கிட்டு இருக்கு. சாயந்தரம் செக் பண்ணும்போது தான் தெரியும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங் 1ஆந்தேதியே வந்து 54.70 80 இந்த ரேஞ்சில் தான் வந்து காமிச்சிட்டு இருந்துச்சு. பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு தான் வந்து 20 கிராம் 200 கிராம் 300 கிராம் வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் ஆல்ரெடி வந்துக்கிட்டு இருக்கு. குறைஞ்சிட்டு தான் வருது. இன்றைக்கி சாயந்தரம் வெயிட் செக் பண்ணும்போது எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. நானே எல்லா வேலையும் முடிச்சுட்டு 6 மணிக்கு நான் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். வெயிட் செக் பண்ணும்போது இன்றைக்கி என்னோடய வெயிட் 53.65 இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நான் 53 பார்க்குறேன். சாயந்தரம் காமிக்கிறது தான் கரெக்டான வெயிட்டு. நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.